गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி நீராடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி
ரகுபதி கொண்டம்மா உடன் கிருஷ்ண கொண்டம்மா. மட்டுமே காண்பாதிரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார்
கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காதி மதமாய் கருமாரியம்மா குங்குமமும் நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சினில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா காற்றாகி கனலாகி கனலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகி காளி மகமாய் கருமாரியம்மா அடிச்சதுல கையை தான் வந்து அவங்க அடிக்கிறது வருது. தாயே கருமாரி எங்கள் தாயே
உங்கள் சந்நிதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உங்கள் சந்நிதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உங்கள் பொன்னடியில் அனைவருமே சரணடைவோம். அம்மா உங்கள் அனைவருமே சரணடைவோம். தாயே கருமாறி கொஞ்சம் பின்னாடி வந்து சரி கொஞ்சம் எனக்கு
मोदकं सदा विमुक्तिसाधकं कलादरापदं सकं विनाशिलोकरक्षकम् अनायकैर्यनायकं विलासिदेवरक्षकं नरासुवासुनाशकम् अमानिलं विनायकम् हर्येदरादिवीकरं नवोदितार्गभास्करं नमच्छुरारिनिर्जरं नदादिगावदुत्तरम् सुरेश्वरं निरीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये परापरं निरन्तरम् सहस्रलोकसञ्जरं निरञ्जतर्जपुञ्जरं तरेतरोदरं परं तरेरवत्तमच्चरं विमागरं समागरं मुदागरं यशस्करं मनस्करं नमस्करं नमस्करोमि भास्करम् अकिञ्चनाग्निमाजनं जनन्दया विभोजनं सुरारिपूर्वनन्दनं सुरारिधर्वसर्वनं प्रपञ्चनादवीजनं धनन्दया विभूजनं खगोलदालवारणं बले पुराणवारणं निरान्तरान्तिनन्दहान्तिनन्दहान्त्यलात्परम् अचिन्तरूपमन्दयेनमन्दराय वृन्दनं निरन्तरे निरन्तरं वसन्तमेव योगिना तमेव तं निचिन्तयामि सन्ततं महागणेश पञ्चरत्नमातरे नयोन्महं प्रजल्वति प्रपातये हृदि स्मरन् मनेश्वरं परोगतां मदोसतां सुसायिने सुपुत्रतां समायुगायुरष्टभूतिनं युवैति शोचिरादे महागणेश பஞ்சரத்னோசம் சமர்ப்பயாமி. விளக்கு ஏற்ற வேண்டாம், 2 பக்தி மட்டும் ஏற்றிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் இது வந்து வீட்டுல நீங்க விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த விளக்குல இருந்து நீங்க எதுவும் ஏற்றக்கூடாது. ஒரு பட்டியோ சூளமோ எதுவுமே நீங்க அதுல இருந்து ஏற்றக்கூடாது. அது தனியா ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. ஏகதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனியா ஒரு தீபம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தீப்பெட்டியில இருந்து ஏற்றிக்கோங்க. விளக்கே சொல்லணும்னா முறையா செய்யணும் அப்படின்னா ஒரு ஏகதீபம் வச்சு ஏகதீபத்துல இருந்து தான் வந்து நீங்க பூஜைக்கு அந்த 5 முகம் ஏற்றணும். எல்லாரும் பண்ண முடியாது. அதனால விளக்கு தனியா இருக்கணும். பூஜைக்கான விளக்கு தனியா இருக்கணும். நீங்க ஏற்றி பூஜைக்கு சூடம் பத்தி ஏற்றது தனியா இருக்கணும். எல்லாரும் மகாகணபதி மசார பிரார்த்தனை. வாழைப்பழத்தை யாரும் கொடுத்தாதீங்க. மெயின் பாயிண்ட், வாழைப்பழத்துல யாரும் பத்தி வச்சு போகக்கூடாது. சொல்ல மாட்டோம். ஏன்னா வாழைப்பழம் அப்படின்றது வந்து சாமிக்காக நம்ம படைக்கிற நைவேத்தியம். சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்திய கன்னியாப்பிளை பொருந்தியினை நந்தி மகந்தனை ஞான பொருந்தினை புந்திய முனைத்த வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனாம் மொண்டாம் மேனவகாலே உபு கொண்டு துவாரினே தும்பியான் பாதம் தட்டாமல் சாரணாக்கே பிடியதன்னூருமை குளமிகு கரியது பிடியதன்னூருமை குளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை விடிவினர் பயில் வழி பல முறை ஈரையே விடிவினர் பயில் வழி பல முறை ஈரையே விநாயகனே விடியை எதிர்க்கவல்லான் விநாயகனே வெற்றி தெரிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்மான் தன்மையின அர்க்கன் எப்படி மண்கழிந்து ஓம் அகதான பத்மார்த்தம் கதா நரோரிஷம் அநேகரத்ன பக்தானாம் ஏகரந்துபாஸ்மிகே ஏகரந்த மகாகாய் மகாதசனியம் லம்போதர விஷாலாட்சம் வந்தேயும் கணநாய ஓம் அஷ்டமாசக்தி மங்கள மகா கணபதி தேவ லாப்ய நமோ நமஹ. மந்திரம் சொல்ல உங்க முன்னால் இருக்கிற அக்ஷரைய ஒரு 2 எடுத்து விநாயகர் முன்னால் கொள்ளடியாங்க. சரிங்களா? நான் மந்திரம் சொல்லுவேன். சொல்லும் போது நீங்க அப்படியே அந்த அக்ஷரை எடுத்து விநாயகர் சேர்த்துக்கிறீங்க. ஓம்
नमो नमः ध्यायामि आवाहयामि दिव्यासनं समर्पयामि पादयोः पादं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि आसनीयं समर्पयामि स्नावयामि स्नानानन्तरं सुखासनीयं समर्पयामि वस्त्रभूमिल अक्षतान् समर्पयामि எல்லாரும் மோதவர்களால விநாயகர் சதவம் எடுத்துவீங்க ஓம் கந்தத்வராதுரா அர்த்தம் வித்யுப்ராம் கைஸ்மீயம் ஈஸ்வரியம் சர்வோ தானா பாவிகோ பக்தியஸ்யம் हरिद्रमो वेदो सौभाग्यदानं लक्ष्मी वृत्ति रत्नमद चांदी वेचने मुआ सोनं समर्पयामि महापुष्पं धारयामि महापुष्पैः पूजयामि உங்க கிட்ட இருக்கிற உதவி போவால ரெண்டு ரெண்டா எடுத்து நான் தரிசனம் பண்ணிட்டே வாங்க தீர்த்தரிசனம் பரவாயில்ல திருப்பி எடுத்து அதுல நீங்க தரிசனம் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாரும் மகாகணபதிக்கு அந்த புஷ்பத்தால தரிசனம் பண்ணுங்க ஓம் சுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜரியாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் அருணகிரியே நமஹ ஓம் கஜானாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் சூர்பகர்ணாய நமஹ ஓம் கேரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வராய நமஹ ஓம் சித்திகணபதியே நமஹ ஓம் புதிகணபதியே நமஹ ஓம் சுப்ரபிரசாதகணபதியே நமஹ ஓம் பல்லவகணபதியே நமஹ ஓம் அர்க்ககணபதியே நமஹ ஓம் துர்வாகணபதியே நமஹ ஓம் துர்வாகணபதியே நமஹ ஓம் ஏககணபதியே நமஹ ஓம் அத்திகணபதியே நமஹ ஓம் சந்தனகணபதியே நமஹ ஓம் சப்ரபிரசாதகணபதியே நமஹ ஓம் குஷிகணபதியே நமஹ ஓம் குஷிகணபதியே நமஹ ஓம் சந்தானகணபதியே நமஹ ஓம் சப்ரபிரசாதகணபதியே நமஹ ஓம் பாலகணபதியே நமஹ ஓம் மோதகணபதியே நமஹ ஓம் மோகனகணபதியே நமஹ ஓம் அபிஷ்டவகணபதியே நமஹ ஓம் அர்க்ககணபதியே நமஹ ஓம் துர்வாகணபதியே நமஹ ஓம் துர்காகணபதியே நமஹ ஓம் வீரகணபதியே நமஹ ஓம் விஜயகணபதியே நமஹ ஓம் விக்னராஜகணபதியே நமஹ ஓம் பரசக்தி கணபதியே நமஹ ஓம் மகாகணபதியே நமோ நமோ ஆத்யாய தேவாய நந்தமோதராணி பலவான் பிரணாகாய ஸ்ரீலேசாய மங்களம் ஆதி பூஜ்யாய தேவாய நந்தமோதராணி பலவான் பிரணாகாய ஸ்ரீகணேசாய மங்களம் திவ்ய அலங்கார கோலாகல கற்பூர நீராஞ்சன தீபம் சந்தரிசயாமி எல்லாரும் அங்கே தான் மாதிரி இந்த கற்பூரம் சேமிச்சுக்கோங்க முதல்ல கிழக்கு முகம் முதல்ல எடுத்துங்க கிழக்கு முகம் எடுத்து அப்படியே வரிசையா பலமாதமாக கவுண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் போயிட்டாங்க ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி தீவஜோதிர் பரபிரம்ம தீவஜோதிர் ஜனார்தன தீபம் ஹரதுமே பாவம் தீவஜோதிஷே நமோ நமः மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவ ரூபாய ஸ்ரீ மகாதிபஜோதிஷே நமோ நமः ஸ்ரீ மகாதிபஜோதிஷே நமோ நமः ஸ்ரீ மகாதிபஜோதிஷே நமோ நமः மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாதர் ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தாள் நித்தமுமே போற்றி வணங்கும் விளக்கிதுவே இருளை நீக்கும் விளக்கிதுவே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே அருளை பெருக்கும் விளக்கிதுவே அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே இல்லம் தன்னில் விளக்கினையே ஏற்றி என்றும் தொழுதிடவே பல்வித நன்மை பெற்றிடலாம் பாரில் சிறந்தே வாழ்ந்திடலாம் விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங்கா பொருளும் துறங்கிடுமே விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே உணர்ந்திடுவோம் விளக்கில் தோன்றும் ஜோதிதனை விமலை என்றே உணர்ந்திடுவோம் ஓம் மகாதேவி சன்னிகே விஸ்வத்மி சிவகே தன்னோ லட்சுமிகே பிரச்சோதயாத் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தாதிகே சரண்யே திரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லாரும் விளக்கு ஏற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த விளக்கு ஏற்றுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விளக்கோட அடிப்பாகம் இருக்கு பாத்தீங்கன்னா, தட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து பிரம்மா ஸ்தலம் செய்யக்கூடிய ஒரு இடம்.
அந்த விளக்கு தாங்கி நிற்கக்கூடிய தண்டு வந்து விஷ்ணு பகவான், காக்கும் சொல்லே செய்யக்கூடிய விஷ்ணு பகவான். அந்த விளக்குல எண்ணெயை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு அகல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அகல் வந்து சிவபெருமான். அதுக்கு மேல இருக்கிறது பரமேஸ்வரனுடைய ரூபா இருக்கு. விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல நீங்க விளக்கேற்றுவதற்கான காரணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓயாம வந்து விளக்கை நீங்க சும்மா சும்மா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா திரி போடுற இடத்துல சந்தனமும் பொட்டு வைக்க கூடாது. நீங்க நிறைய பேர் வச்சிருந்திருப்பீங்க, நானும் முதலே சொல்லல. அந்த விளக்கு ஏத்துற இடத்துல, அந்த திரி விழுகிற இடத்துல மஞ்சள் சந்தனமும் வாங்க கூடாது. அதுக்கு சைடுல வேணும். ஒரு திரி விழுகுதுன்னா அதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல வந்து சந்தனமும் பொட்டு வச்சுக்கலாம். கரெக்டா திரி விழுகிற இடத்துல நீங்க வைக்க கூடாது. ஏன்னா சந்தனமுகத்துல நெருப்பு படும், அந்த எண்ணெய் போய் படும், அதெல்லாம் படக்கூடாது. ஸோ இன்னைக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ணும்போது திரி போடுற இடத்துல கரெக்டா சந்தனம் வாங்க கூடாது. அதுக்கு சைடுல ரைட் அண்ட் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த திருவிளக்க வேண்டிக்கோங்க. நீங்க ஒரு திருவிளக்க வேண்டுறீங்க அப்படின்னா நீங்க உங்க மனசுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்க அந்த 30 தேவிகளையும் மூர்த்திகளையும் வணங்குறீங்க, சரிங்களா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அந்த திருவிளக்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓம் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபின்ன அக்கரத சிவரூபாய ஸ்ரீ மகாதேவ ஜோதிஷே நமோ நமஹ, ஸ்ரீ மகாதேவ ஜோதிஷே நமோ நமஹ, ஸ்ரீ மகாதேவ ஜோதிஷே நமோ நமஹ. உங்ககிட்ட இருக்கிற பத்தி எடுத்து அந்த விளக்கு காட்டுங்க. ஓம் பிரசாந்தம் முக்குலோதகம் சுகந்தம் சமனோகரம் ஆத்மயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருதா தூமாக்ராமியாமி தீபம் தர்ஷயாமி. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தாதிகே சரண்யே திரவிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அடுத்து மந்திரங்கள், அதாவது நாமாவளி அர்ச்சனை மந்திரங்கள் நாம சொல்லிட்டு அந்த 2 வரங்கள் எடுக்கும், சரிங்களா? மந்திரா ஓம் சிவசக்தியே நமஹ, ஓம் இச்சமே நமஹ, ஓம் தனலட்சுமியே நமஹ, ஓம் தானியலட்சுமியே நமஹ. நீங்க வந்து அச்சந்தயலட்சுமியே நமஹ, ஓம் வரலட்சுமியே நமஹ, ஓம் கஜலட்சுமியே நமஹ, ஓம் காமவல்லியே நமஹ, ஓம் காமாட்சி சுந்தரியே நமஹ, ஓம் சுபலட்சுமியே நமஹ, ஓம் ராஜலட்சுமியே நமஹ, ஓம் கிரகவலட்சுமியே நமஹ, ஓம் சித்தலட்சுமியே நமஹ, ஓம் சீதாலட்சுமியே நமஹ, ஓம் திரிபுரலட்சுமியே நமஹ, ஓம் சர்வமங்கலதாரிணியே நமஹ, ஓம் சர்வதுக்க நிவாரண்யே நமஹ, ஓம் சர்வாங்க சுந்தரியே நமஹ, ஓம் சௌபாகியலட்சுமியே நமஹ, ஓம் நவக்கிரகாயினே நமஹ, ஓம் அந்தர்நாயகியே நமஹ, ஓம் அலங்காரநாயகியே நமஹ, ஓம் ஆனந்த ஸ்வரூபியே நமஹ, ஓம் அகிலாண்ட நாயகியே நமஹ, ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமஹ, ஓம் எனும் சிறப்பரத்தாளே நமஹ, ஓம் அபாயம் அறுக்கும் அருகோணத்தியே நமஹ, ஓம் சொற்பவத்யே நமஹ, ஓம் சூக்ஷ்மரூபியே நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் துர்காய நமஹ, ஓம் சரஸ்வதியே நமஹ. வந்து இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். எந்த நேரம் போய் நம்ம பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? முதல்ல வந்து பசு நெய் யூஸ் பண்ணலாம். பசு நெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மகாலட்சுமியினுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். அந்த பசுமாட்டுல வந்து 32 கோடி தேவர் சனி பகவானுடைய அனுகூலம் கிடைக்கும். அதாவது சனி தோஷம் தான் வைக்கும். அந்த நல்லெண்ணெய் வந்து எள்ளுல இருந்து வருது. அந்த எள்ளு வந்து சனி பகவானுக்குரிய ஒரு தானியம். ஸோ அதனால நீங்க நல்லெண்ணெயில விளக்கேற்றும் போது சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும், மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயாலே நீங்க விளக்கேற்றலாம். தேங்காய் எண்ணெயில நீங்க விளக்கேற்றும் பொழுது நமது பரிவார தெய்வங்கள் சொல்லுவாங்க, அதாவது நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள், உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் தான் இருக்கும். அவங்க எல்லாமே அந்த பரிவார தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக இலுப்பை எண்ணெய், இலுப்பை எண்ணெயில நீங்க விளக்கேற்றும் பொழுது நீங்க செஞ்சு வச்ச பாவங்கள் எல்லாமே நீங்க உங்க மூதாதையர்கள் செய்த பாவமா இருக்கட்டும், இந்த ஜென்மத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும், அந்த பாவத்தினுடைய தன்மை எல்லாம் நீங்கும். அப்புறம் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நல்ல மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தேங்காய் இலுப்பை எண்ணெயில விளக்கேற்றலாம். விளக்கெண்ணெய் அதுல விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு வந்து சகல தெய்வங்களுடைய அருளும் புகழும் சுகமும் கிடைக்கும். அப்புறம் வேப்ப எண்ணெய், இந்த வேப்ப எண்ணெயில விளக்கேற்றும் போது குலதெய்வ அருளும் முன்னோர்களுடைய அருளும் கிடைக்கும். மூதாதையர்களை நினைச்சு நீங்க விளக்கேற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்க விளக்கேற்றிக்கலாம்.
அப்புறம் வந்து நீங்க ஏற்றவே கூடாது அப்படின்றதுக்கான எண்ணெய் என்ன அப்படின்னா கடலை எண்ணெய், பாமாயில், கடுகு எண்ணெய், ஆலிவ் ஆயில் அதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பாமாயில் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவு நீங்க கடையில வந்து அந்த தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லி நிறைய லோக்கல் பிராண்ட் விற்பாங்க. நீங்க அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அது பாமாயில் தான். பாமாயில் கூட நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க வாசனை வரணும் அப்படின்றதுக்காக. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுல நீங்க விளக்கேற்றீங்க அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் வாங்குங்க. அப்படின்னா முதல் சொன்ன 5 எண்ணெய், அந்த 5 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி கூட நீங்க அப்படியே ஏற்றிக்கலாம். சரிங்களா? கடையில விற்கிறது வந்து 5 எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விற்கிறோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா 5 எண்ணெய் இல்லை, பாமாயில் தான் இருக்கும். பாமாயில் விளக்கேற்றாம நீங்க நல்லெண்ணெய் போய் ஒரு செக்குல ஆட்டுவாங்க. அந்த செக்குல வாங்குற நல்லெண்ணெய் வாங்கணும் ஓகே. இல்ல அதுலயே ஒரு 5 வெரைட்டி எண்ணெய் வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் ஓகே. இல்ல அப்படின்னா பசு நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். வேற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து மகாலட்சுமி போட்டி. மகாலட்சுமி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டுல வந்து எட்டத்திரைக்கும் செல்வ செழிப்போட நிறைஞ்சிருக்கணும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. वंदे जगन्मातरम्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ओम महादेवी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महालक्ष्मी नमो नमः। அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் महादेवी विष्णुगे विष्णुपत्नी तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महादेवेश्यै नमो नमः। महादेव सिद्धगे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महादेव सिद्धगे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महादेव सिद्धगे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम कृतिये नमः। ओम कृतिये नमः। ओम विद्याय नमः। ओम सर्वभूतहितप्रदाये नमः। ओम श्रद्धाये नमः। ओम विभूत्यै नमः। ओम सुरभ्यै नमः। ओम परमात्मिकाय नमः। ओम वात्सये नमः। ओम पद्मालयाय नमः। ओम पद्माय नमः। ओम शूषये नमः। ओम स्वागाय नमः। हेमानन्दाय नमः। ओम तदनानत्राय नमः। ओम सिद्धये नमः। ओम तरण्ये नमः। ओम शुभप्रदाय नमः। ओम वरलक्ष्मी नमः। ओम वसुधप्रियाय नमः। ओम शुभाय नमः। ओम हिरण्यगर्भाय नमः। ओम जयाय नमः। ओम मंगलदेव्यै नमः। ओम विष्णुपत्न्याय नमः। ओम विष्णुवदसुदाय नमः। ओम प्रसन्नाक्षयाय नमः। ओम नारायणमस्त्याय नमः। ओम देव्यै नमः। ओम श्रीवद्भगवा विष्णुशिवात्मिकाय नमः। ओम त्रिज्ञान संज्ञाय नमः। ओम भुवनेश्वराय नमः। ओम महालक्ष्मी नमो नमः। महालक्ष्मी नमो नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वासाधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। இருப்பையும் எவசியமாக பண்ணீங்க. முதல்ல பித்தளை, காப்பர், வெள்ளி அதுக்கு மேல வசதி இருந்தா தங்கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பூஜை பண்றீங்கன்னா உங்க வேண்டுதல்கள் குறை நிறைவேற நீங்க அவங்க கிட்ட முறையாக முறையிடணும். சரிங்களா? வீட்டுல விளக்கி தேய்ச்சிட்டோம், பத்தி காமிச்சிட்டோம், வேலை முடிஞ்சு வாங்க போவோம், போய் சீரியல் பார்ப்போம். சீரியல்லாம் போட்டா 6-7 மணிக்கு போட்டா 9-10 மணிக்கு கூட ஓடும். ஆனா விளக்கி தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னால உட்கார மாட்டோம். இனிமே அந்த மாதிரி பண்ணாம விளக்கத்தை வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 1/4 மணி நேரமாவது உட்கார்ந்து மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ, இல்ல சரஸ்வதி நமஹ, சரஸ்வதி நமஹ, இல்ல துர்காய நமஹ, துர்காய நமஹ, இல்ல பகவதி கொண்டவாளை நமஹ, கிருஷ்ண கொண்டவாளை நமஹன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நீங்க வந்து அந்த பூஜை பண்ணலாம். ஆதி கௌரி பிரச்சோதயாத். ஓம் கௌரி அம்பிகாயை நமோ நமஹ. अर्चने स्टार्ट करें। ओम देवी नमः। ओम दुर्गाय नमः। ओम त्रिभुवनेश्वराय नमः। ओम यशोदा गर्भवसिदाय नमः। ओम नारायण वैक्रियाय गणेशमणि गुंडवले போற்றிவோம். ஓம் கூரை புடவை அணிந்தாய் போற்றிவோம். ஓம் பம்பை உடுக்கைக்கு ஆளுபவளே போற்றிவோம். ஓம் வேம்பில் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் வேப்பம் பூவாய் எரிந்தாய் போற்றிவோம். ஓம் அக்னியில் இறங்கினாய் போற்றிவோம். ஓம் பூவாய் மலர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மல்லிகையின் மனத்தாலே போற்றிவோம்.
ஓம் எரிமச்சியின் வடிவே போற்றிவோம். ஓம் மதுரை திரைநிறை செல்வியே போற்றிவோம். ஓம் கண்ணினாய் நின்றாய் போற்றிவோம். ஓம் கண்ணியருக்கு மாங்கல்யம் அளிப்பாய் போற்றிவோம். ஓம் மங்கல்யம் தருவார் போற்றிவோம். ஓம் எம்பெருமானின் தங்கையே போற்றிவோம். ஓம் கருப்பண்ண சுவாமியின் துணையில் நின்றாய் போற்றிவோம். ஓம் அன்பின் வடிவே போற்றிவோம். ஓம் ஆதியாய் நின்றாய் போற்றிவோம். ஓம் ஆக்கத்தின் ஒளியே போற்றிவோம். ஓம் அகத்தின் அழகே போற்றிவோம். ஓம் ஆரத்தி எடுத்தோம் போற்றிவோம். ஓம் சிற்றிடையாலே போற்றிவோம். ஓம் சிந்தையில் வாழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் தீபத்தின் ஒளியே போற்றிவோம். ஓம் கற்பூர ஜோதியே போற்றிவோம். ஓம் உலகம் படைத்தாய் போற்றிவோம். ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம். ஓம் பயிர்வளம் தருவாய் போற்றிவோம். ஓம் உயிரினங்களை காப்பாய் போற்றிவோம். ஓம் தொழில் வளம் தருவாய் போற்றிவோம். ஓம் தீமையை களைவாய் போற்றிவோம். ஓம் உந்தன் பொற்பாதம் படித்தோம் போற்றிவோம். ஓம் மஞ்சள் அழகியே போற்றிவோம். ஓம் ஓம் கண்ணின் மணியே போற்றிவோம். ஓம் குலமகள் தெய்வமே போற்றிவோம். ஓம் குலம் காத்திடுவாய் போற்றிவோம். ஓம் குண்டின் வடிவே போற்றிவோம். ஓம் இவகர சுகமே போற்றிவோம். ஓம் தவத்தில் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் இன்னல்களை களைவாய் போற்றிவோம். ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம். ஓம் சாப விமோச்சனம் தருவாய் போற்றிவோம். ஓம் பாவ வினைகளை அகற்றுவாய் போற்றிவோம். ஓம் பிறவி பயன் தருவாய் போற்றிவோம். ஓம் பரம்பொருளே போற்றிவோம். ஓம் நல் கிரக நிலை தருவாய் போற்றிவோம். ஓம் தீய கிரகத்திலிருந்து காப்பாற்றி போற்றிவோம். ஓம் ஏனில் இனியன சொல் தருவாய் போற்றிவோம். ஓம் கடும் சொற்களை களைவாய் போற்றிவோம். ஓம் மரளை வாக்கியம் தருவாய் போற்றிவோம். ஓம் வம்ச விருத்தி செய்வாய் போற்றிவோம். ஓம் சகலகல வள்ளியே போற்றிவோம். ஓம் உதயத்தில் உதித்தாய் போற்றிவோம். ஓம் நிலவாய் நின்றாய் போற்றிவோம். ஓம் கருணை கடலே போற்றிவோம். ஓம் அன்பின் அடிமை போற்றிவோம். ஓம் சுந்தர நாயகியே போற்றிவோம். ஓம் சாந்த ஸ்வரூபிணியே போற்றிவோம். ஓம் அடியவர்க்கு அடியவளே போற்றிவோம். ஓம் எளியவர்க்கு எளியவளே போற்றிவோம். ஓம் ஏழ்மை கடைவாய் போற்றிவோம். ஓம் சோதனை களைவாய் போற்றிவோம். ஓம் துன்பம் போக்குவாய் போற்றிவோம். ஓம் ஞானம் தருவாய் போற்றிவோம். ஓம் தன்னம்பிக்கை தருவாய் போற்றிவோம். ஓம் அன்னதான சக்தியே போற்றிவோம். ஓம் கல்வி செல்வம் தருவாய் போற்றிவோம். ஓம் மன வலிமை தந்திடுவாய் போற்றிவோம். ஓம் வெற்றியே கொடுப்பாய் போற்றிவோம். ஓம் ஒற்றுமை தருவாய் போற்றிவோம். ஓம் ஆவாரம் மலரே போற்றிவோம். ஓம் கற்பக விருட்சமே போற்றிவோம். ஓம் புன்னகை கடைசியே போற்றிவோம். ஓம் புண்ணிய பூமியாக்குவாய் போற்றிவோம். ஓம் அமைதியை தருவாய் போற்றிவோம். ஓம் அருள்மலை பொழிவாய் போற்றிவோம். ஓம் தேனாறு பெருக செய்வாய் போற்றிவோம். ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம். ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம். ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம். ஓம் கனியான மனமே போற்றிவோம். ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம். ஓம் தெரிந்த நல்லறிவு தருவாய் போற்றிவோம். ஓம் என்னும் எண்ணங்கள் யாவும் வெற்றி பெற செய்வாய் போற்றிவோம். ஓம் கல்லும் கரைப்பாய் போற்றிவோம். ஓம் நீதி வழங்கும் தாயே போற்றிவோம். ஓம் கண்ணீரை துடைப்பாய் போற்றிவோம். ஓம் கண்ணிமையாய் காலிருப்பாய் போற்றிவோம். ஓம் கண்ணியம் தருவாய் போற்றிவோம். ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம். ஓம் நெய் தீபம் ஏற்றினோ போற்றிவோம். ஓம் நித்திய கண்ணியே போற்றிவோம். ஓம் மனக்கண்ணை திறப்பாய் போற்றிவோம். ஓம் மனிதநேயம் வளர்ப்பாய் போற்றிவோம். ஓம் அன்பின் மனமே போற்றிவோம். ஓம் அணையா சுடரே போற்றிவோம். ஓம் இல்லத்தின் கந்தனமே போற்றிவோம். ஓம் பால் பொங்கலாய் பொங்கினாய் போற்றிவோம். ஓம் உய்யா இருப்பவளே போற்றிவோம். ஓம் ஊற்றாய் ஊறினாய் போற்றிவோம். ஓம் ஊர்க்க
ஊர்காவல் நாயகியே போற்றிவோம். ஓம் விரதம் இருந்தோம் போற்றிவோம். ஓம் விபத்தை தடுப்பாய் போற்றிவோம். ஓம் கருணை வேண்டுகிறோம் போற்றிவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 குலதேவதா சாமிநாதா ஸ்ரீ ரகுபதி குண்டம்மா கிருஷ்ணவண்டமா சாமிநாதா ஸ்ரீ ரகுபதி குண்டம்மா சாமிநாதா பக்த ஜனானாம் தேக திலகார்த்த ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியானம் தொழிஸ்தாபன அபிவிருத்தியானம் தொழிஸ்தாபன லாபன அபிவிருத்தியானம் சம்பதிய ஸ்நேக அன்னோனி அபிவிருத்தியானம் தனம் தானியம் பகுத்லாவும் தீர்க்கமாயு தாராபலம் சந்திரபலம் இஷ்ட தேவதா குல தேவதா ஸ்ரீ கிருஷ்ணவண்டமா சாமிநாதா ஸ்ரீ ரகுபதி குண்டம்மா சாமிநாதா பரிபூர்ண அனுகூல அனுகிரக அனுகிராச்ச கிருபா கடாச்ச பிரசாத சித்திரஸ்தே. வக்தாரம் அவது அவதுமா அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சன்னோ மித்ர சம்வருணः சன்னோ பவத் பரியமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருத்ரவः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं भूतमवादिशं सत्यमवादिशं अन्मात्मावीहे तद्वक्तारमावीहे आवीमा आवीहे वक्तारो. ओम शांति शांति शांति. ओम सगनाववतु सगनो भुनक्तु सगवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. ओम कक्षम्योराग्निमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवीर्ये स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिका द्वेषयं संज्ञो अस्तु विपतेः संज्ञदुष्पते. ओम शांति शांति शांति. ओम आनिरे मेकनी போதி அதிமருந்தாவதறியார் கானகமெல்லாம் இருந்து நின் கரிய திருமேனி வாழ வானையில் வாழை வருகே பற்றாரெல்லாம் சிரிப்பர். ஏனிலினிய பிரானே செண்பகம் பூச்சூட்டவாராய் யோகாம் புஷ்பம் மேலா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாபா அப்பா புஷ்பம் पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति. वेद वेदोर्क मंत्र पुष्पं स्वर्ण पुष्पं प्रार्थना पुष्पं समर्पयामि. पुष्पतमे திருவள்ளக்கு பாத்திர சமர்ப்பணம் பண்ணிருங்க. समर्पयामि. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள்.
நீரா